இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ZX 6R 2025 மாடல் இருக்குது. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? என் பேர் கார்த்திக்ங்க. இப்போ எதனால ZX 6Rங்க? நான் சூப்பர் பைக் புதுசு, அதனால சரி பிகினருக்கு ஒரு நல்ல மிடில் வெயிட் சூப்பர் ஸ்போர்ட் இதுதான். இதுக்கு முன்னாடி நான் CBR 250 வச்சிருந்தேன். ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் எடுக்கிறேன். அதனால ஒரு மிடில் வெயிட் சூப்பர் ஸ்போர்ட்டுக்கு போலான்ட்டு. இப்போ CBR 250Rல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து இப்போ 6Rக்கு போயிட்டீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளவு வந்துச்சுங்க ப்ரோ? அரௌண்ட் 14 வந்துச்சுங்க. 14. நல்ல டார்க்கு, நல்ல கண்ட்ரோல், அதுவும் இல்லாமல் கவாசக்கி ஒரு காமன் பிராண்ட் ஆயிருச்சு இப்போ. அதனால ஒரு ஸ்டார்டிங் பண்ணும்போது மேபி லிட்டர் கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல ஃபீல் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ZX 6R அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரெசிவா இருக்கும் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆகுது? அக்ரெசிவ் தான். சூப்பர் ஸ்போர்ட்டுங்கும் போது அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். கம்ஃபர்ட் ரொம்ப இருக்காது, பட் இருந்தாலும் அந்த ரைடிங் பண்ணும்போது அது மறந்துடுறோம், அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் என்னென்ன ஆட் ஆன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 4 ப்ரொடக்டர் வந்து போட்டிருக்காரு, ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ப்ரொடக்டர் வந்து போட்டிருக்காரு, ரேடியேட்டர் கார்டு வந்து போட்டிருக்காரு, ஸ்பூல்ஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ZX 6R பற்றி எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ZX 6R வச்சு உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிங்க, நம்மளோட யூடியூப் பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.